அப்ப அந்த செரீனா ரெப்பல்ஸ் வந்து என்ன அர்த்தத்துக்கு மெயினா பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனா, இந்த செரீனா ரெப்பல்ஸ் வந்து கிட்டத்தட்ட மெயினா சொல்ல போனா பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு உதவுது. பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டா அடிக்கடி மேடம் சொல்லியிருப்பாங்க, பிபிஹெச், பிளைன் பிராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியா, அதாவது பிரஸ்தகோல வீக்கம், பிராஸ்டேட் வீக்கம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பிராஸ்டேட் வீக்கம் அவ்வளோ கெடுதியானது. எப்படி அப்படின்னு சொல்ல போனா, ஆண்களுக்கு இந்த பிராஸ்டேட் இருக்கும், எங்க இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நானும் வந்து உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறேன். நம்ம வந்து எப்படி கிட்னியோட அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, 2 கிட்னி, 2 கிட்னிலையும் 2 கிட்னி கீழையும் அங்க ஃபில்டர் ஆகி வரக்கூடிய வழிக்கு வந்து யூரிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த யூரிட்டர் 2 பக்கம் 2 டியூப் அப்படி கணக்கு வச்சுங்க. அந்த 2 டியூப் வழியா வந்து கனெக்ஷன் ஆகிறது வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சிறுநீர் பை. இந்த சிறுநீர் பையிலிருந்து வெளியக்கூடிய ஒரு ஒற்றை குழாய். அந்த சிறுநீர் பையில சிறுநீர் சேர்ந்ததும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், சிறுநீர் பை நிரம்பிடுச்சு, சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு இண்டிகேஷன் கொடுக்கும். அந்த உணர்ச்சி தூண்டுதல் ஏற்படுறத நம்ம சிறுநீர் கழிக்க போறோம். அப்ப சிறுநீர் கழிக்க போகும் பொழுது அந்த பாதை சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுநீர் பாதை, அது வந்து யூரித்ரா அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிறுநீர் பாதை. இந்த சிறுநீர் பையுக்கும் சிறுநீர் பாதைக்கும் சைட்ல கூடிய வழியில இருக்கக்கூடியதுதான் இந்த பிராஸ்டேட். இந்த பிராஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு அகலம் இருக்கும், ஒரு 11 கிராம் தான் வெயிட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வால்நட் சைஸ்ல அவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஒரு பூ பிராஸ்டேட். சரி, இந்த பிராஸ்டேட் இங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய உறுப்புகள்ல மெயினான ஒரு இதுன்னு சொல்ல போனா இந்த பிராஸ்டேட். சரி, இந்த பிராஸ்டோட வேலை என்ன அப்படிங்கறது டீப்பா வேணா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குரோட்டம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஸ்குரோட்டம் அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா விதைப்பை இருக்கு. அந்த விதைப்பைக்குள்ளார ஸ்குரோட்டம் டெஸ்டிகல்னு சொல்லுவோம். அந்த டெஸ்டிகிள், அந்த விதை பை வந்து அந்த டெஸ்டிகிள்ல உற்பத்தி ஆகிறது தான் ஸ்பேம் சொல்றது. விந்து அணு அங்கதான் உற்பத்தி ஆகுது. அந்த விந்து அணு உற்பத்தி ஆகிறது அந்த குழாய் வழியா தான் வெளியே செமினல் வெசிக்கல் வழியா வெளியே வருது. வெளியே வர்றது இந்த பிராஸ்டேட் வழியா தான், அந்த ரூட் கேனல் வழியா தான் வெளியே வரும். யூரித்ரா வழியா சிறுநீர் பாதை வழியா வரும். இந்த சிறுநீர் பாதை தான் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் அதுதான் பாதை, விந்து விந்து வெளியாகிறதுக்கும் அதுதான் பாதை. இந்த மெக்கானிசம் டீப்பா வேண்டாம். அப்போ இந்த இதுல இந்த பிராஸ்டேட்டோட வேலை என்ன அப்படின்னா, விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகிறது, எங்க சொன்ன அந்த ஸ்பேம் உற்பத்தி ஆகிறது நம்ம டெஸ்டிக்கல் அப்படிங்கிற விரையில. அது செமினல் வெசிக்கல்ல இருந்து வரும் பொழுது, வெளியே வரும் பொழுது அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் இல்லைங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ப்ராசஸ் ஒரு கருவுறுவதற்காக உற்பத்தி ஆகப்பட்ட இந்த விந்தன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை நல்லா பாதுகாக்கணும் இல்லைங்களா. அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான பாதுகாப்பு, அனைத்து விட்டமின்ஸ் எல்லாமே, நரிஸ்மெண்ட் எல்லாமே கொடுக்கணும் அந்த அணுக்கு. அப்ப இந்த விந்து அணுக்களை பாதுகாக்கிறதுக்காக உற்பத்தி செய்யப்படுறதுதான் இந்த பிராஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட். அது மட்டும் இல்லாம செமினல் இதுல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிட் எல்லாம் இதுக்கு, இந்த விந்து அணுக்கு, ஸ்பேம் அப்படிங்கக்கூடிய விந்தணுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன், ஒரு நரிஸ்மெண்ட் கொடுத்து, எனர்ஜி கொடுத்து அந்த ஃப்ளூயிட்ல அதை உயிரோடு வச்சிருக்கணும். எது வர எப்போ வெளியாகுதோ, எப்போ வந்து விந்தணு வெளியாகுதோ, கர்ப்பப்பைக்குள்ள போகும் பொழுது கிட்டத்தட்ட அந்த விந்தணு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் உயிரோடு இருக்க முடியும். 5 நாளுக்கு அப்புறம் அது இறந்துரும். அந்த 5 நாளைக்குள்ளதான் அந்த கருத்தரித்தல்
அந்த ஃபெலோபியன் டியூப்ல கருமுட்டையோடு அந்த விந்தணு இணையணும். பல கோடிக்கணக்கான அணுக்கள் வெளியே வருது, ஆனால் இணைவது ஒரே ஒரு அணுக்கள் மட்டும்தான். ஒரே ஒரு அணு அந்த கருமுட்டையோட சேரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 5 நாள் அந்த விந்துக்களை அந்த அணுக்களை பாதுகாக்கவும் தேவையான நரிசுமன் கொடுக்கவும் ஸ்மூத்தா அது நீந்தி போகிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த ஃப்ளூயிட்டை உற்பத்தி பண்ணி செய்யற வேலை தான் இந்த பிராஸ்டேட். பிராஸ்டேட் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த பிராஸ்டேட் வந்து வீங்க ஆரம்பிக்கும். கேஷுவலா எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான். எப்படி வயது ஆக ஆக நரம்பு தளர்ச்சி ஏற்படும் சொல்றோமோ, இதுல வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த வீக்கம் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது பிராஸ்டேட் வீக்கம் ஏற்படும் போது அந்த பிராஸ்டேட் வீங்க வீங்க என்ன நடக்கும், இந்த பிராஸ்டேட்டுக்கு நடுவுல தான் நம்ம சிறுநீர் பாதை வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதை. அது வீங்க வீங்க அந்த சிறுநீர் பாதைய அது வந்து அழுத்தும், அடைக்கும். அப்ப சிறுநீர் பாதையை அடைக்கும் போது என்ன நடக்கும், சிறுநீர் மேலதான் சிறுநீர் பை இருக்கு, அந்த பையில வந்து கலெக்ஷன் ஆகுது சிறுநீர். அந்த சிறுநீர் வெளியே தள்ளறதுக்காக உணர்வு வருது, உடனே எந்திரிச்சு வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு யூரின் கழிக்க போவாங்க. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு யூரின் வெளியே வராது, அர்ஜென்ட்டா போவாங்க. ஆனா யூரின் வந்து அவுட்புட் வந்து சரியா வராது. ஏன், அந்த சிறுநீர் பாதையை அழுத்தி இருக்கிறதுனால விட்டு விட்டு சிறுநீர் வரும். சிறுநீர் கழிச்சிட்டு வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சிறுநீர் போகணுன்ற எண்ணம் வரும், அப்புறம் மீண்டும் போவாங்க. ரைட் சார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கழிவுகள், சிறுநீருங்கிறது கழிவு இல்லையா, அந்த கழிவுகள் வெளியேறாம உள்ளேயே தேங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, பல நோய் தொற்றுகள் ஏற்படும். சிறுநீர் பாதையில நோய் தொற்று ஏற்படும், பிராஸ்டேட்ல வீக்கம் அதிகமாகி அதுல வந்து நோய் தொற்று ஏற்படும், கிருமிகள் தொற்று ஏற்படும். இதனாலதான் காலப்போக்குல என்னவா மாறும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க, பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது பிராஸ்டேட் வீக்கம். அதையும் தாண்டி பிராஸ்டேட்ல கேன்சர் கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியது, இந்த காலகட்டத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது அவசியம் தேவை. அப்படின்னா அதுல கிளியர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்ல போனா இந்த செரினா ரெப்பன்ஸ் தான். இந்த செரீனா ரெப்பன்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது, அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது கலந்த எலிக்சர் மிக்ஸ் கலவையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பிராஸ்டேட் வீக்கத்தை குறைக்க ஆரம்பிக்குது. பிராஸ்டேட்டோட வீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும், அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய வழி என்ன சொன்னேன், சிறுநீர் பாதை. அந்த சிறுநீர் பாதை வந்து நல்ல விரிவடையும். மேல சிறுநீர் பையில இருந்து இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் வந்து அழகா ஃப்ரீயா வெளியே போக ஆரம்பிக்கும். இததான் நிறைய பேர் ஏஜ்டு பீப்புள்ஸ் 50 above உள்ள நபர்கள் இதை சாப்பிடும் பொழுது அழகா சொல்லுவாங்க, அது ஸ்டைலா கூட சொல்லுவாங்க, சின்ன குழந்தைக்கு போற மாதிரி நல்லா ஸ்ட்ரீயா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100% உண்மை. ரைட். இதோட பேசிக் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரிச்லியா கேட்டிகோட மெயின் திங் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது இந்த செரினா ரெப்பன்ஸோட பிளான்ட்டோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்குது, வீக்கத்தை குறைக்குது. அப்ப அது இதை பத்தி நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்குங்க. சரிங்க. அது இல்லாம இதோட மற்ற பயன்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, சிறுநீரக தொற்றுல இருக்கக்கூடிய அலர்ஜியை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம லங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நுரையீரல்ல ஏற்படக்கூடிய வியாதிகளை கரெக்ட் பண்ணுது. நுரையீரல் என்னது, சளி, இருமல், ஆஸ்மா சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இது வந்து சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த செரினா ரெப்பன்ஸ் வந்து ஸ்பேம் கவுண்ட், அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமா உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது. அப்ப ஸ்பேம் கவுண்டுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அதே மாதிரி ஆண்மைத்தன்மை பெண்மை குறைபாடு அப்படிங்கிறது சொல்றோம் இல்லைங்களா, ஆண்மை குறைபாடு இதெல்லாம் இதையும் கரெக்ஷன் பண்ணுது, இதுக்கு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாம ஹேர் குரோத், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு சீக்கிரம் நிறைய சொட்டை ஆயிடுது, இளம் வயது சொட்டை, வயதின் காரணமா வருங்கிறது வேற, இளம் வயது முடி உதிர்கள், அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருக்கு. இந்த பிளாடர், யூரினர் சிறுநீர் பையில உள்ள ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதாவது கிருமி தொற்று வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிருமி தொற்று வராம தடுக்குது.
இப்ப யூரின் சில பேர் சொல்லுவாங்க ஹீட்டா ஜூடா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தடுக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கர்ப்பப்பைக்கு யூஸ்ஃபுல்னா எப்படி? கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர்ல இது நீர்க்கட்டி சொல்லுவோம் இல்லைங்களா? ஓவேரியன்ல நீர்க்கட்டி. அந்த நீர்க்கட்டிய அல்லது செஸ்ட் இது இருந்தா அதை கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த செரினா வெப்பன்ஸ். அப்படி நீர்க்கட்டி சரி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல அப்ப யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது என்ன சொல்றது, பெண்ணுறுப்பு பாதை எரிச்சல், இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சீக்கிரம் அது சரியாகிறதுக்கு துணை புரியுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஹேர் குரோத், தேவையில்லாத ஹேர் குரோத் இந்த முகத்துல வந்து பெண்களுக்கு தேவையில்லாத ஹேர் குரோத் இதெல்லாம் வர்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுவும் ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதுவரை நீங்க வந்து இத பத்தி ஓரளவு நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இருந்தாலும் இது ஆங்கிலத்துல சில டேர்ம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஒண்ணு இல்ல, நம்ம இது இது என்னென்ன இதுக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூரினரி பிளாடர்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைக்குது. அதே சமயத்துல லங்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டு, காஃப், ஆஸ்மா சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. செக்ஸுவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப துணை புரியுது. எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பர்டிகுலரா சொல்ல போனா என்லார்ஜ்டு ப்ராஸ்டேட், அதாவது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எரெக்டல் டிஸ்பங்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? புவர் எரெக்டல், அந்த எரெக்டல் டிஸ்பங்ஷன் அல்லது இம்பார்ட்டன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஹேர் லாஸுக்கு வராம தடுக்குது. அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்டது, சிறுநீர் தொற்று, சிறுநீர் இது, நீர் எரிச்சல், நீர் சுருக்கு, கடுப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த இன்ஃபிளமேஷனை இது குறைக்குது. மெயினா அந்த மைக்ரைன் ஹெட்டேக்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுவும் வந்து ஒற்றை தலைவலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. யுட்ரஸ், அதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வா இது அமையுது. அதாவது பாலிசிஸ்டிக் பிசிஓடி சிம்பிளா வச்சுக்கும். பிசிஓடி ஒரு பிராஸ்டேட் கேன்சர் அளவுக்கு இருந்தாலுமே இது சரி பண்ணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, வெஜினல் சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.